ஒரு அடர்ந்த காட்டோட நடுவுல ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அழகான குருவி குடும்பங்கள் வாழ்ந்து வந்தாங்க. மீனு குருவிக்கும் கோமல் குருவிக்கும் சாராங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. சாராவுக்கு இனிப்பு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா மீனு குருவியோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருந்ததுனால குழந்தை சாராவுக்கு இனிப்பு சாப்பிடுற வாய்ப்பு எப்போவாச்சும் தான் கிடைக்கும். கோமல், இன்னைக்கு நீங்க வேலை முடிச்சிட்டு வரும்போது முடிஞ்சா ஏதாச்சும் இனிப்பு பண்டம் வாங்கிட்டு வாங்க. மீனு, உனக்கே நல்லா தெரியுமா, நான் வாங்குற சம்பளம் நம்ம சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது. இதுல நான் எப்படி இனிப்பு பண்டம் வாங்க முடியும்? ஆமாங்க, எனக்கு புரியுது. நம்ம பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறா. சரி மீனு, நான் முயற்சி செய்து பாக்குறேன். நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வெளியே விளையாட போன சாரா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. அம்மா அம்மா, அப்பா இன்னைக்காச்சும் இனிப்பு வாங்கிட்டு வருவாராம்மா? சாரா, நான் அப்பா கிட்ட சொல்லிருக்கேம்மா. அப்பா வாங்குறதுக்கு முயற்சி செய்யறேன்னு சொல்லிருக்காரு. அதே நேரத்துல அந்த காட்டை ஆட்சி செய்து வந்த கழுகு மகாராஜாவுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். கழுகு மகாராஜா தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமா அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளுக்கும் இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. வேலைக்கு போன கோமல் குருவி போற வழியில தான் நண்பன் புறாவை பார்த்துச்சு. டேய் கோமல், இன்னைக்கு அரசருக்கு பிறந்த நாள். அவர் எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் இனிப்பு வாங்கிட்டேன். நீயும் சீக்கிரம் போ, இனிப்பெல்லாம் தீந்துட போகுது. நான் இப்பவே கிளம்புறேன். ரொம்ப நாளா என் பொண்ணு இனிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு இனிப்பு சாப்பிட கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி ரொம்ப வேகமா அரண்மனையை நோக்கி பறந்து போச்சு. கழுகு மகாராஜா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கோமல் குருவிக்கு 2 லட்டை கொடுத்தாரு. அத வாங்கின கோமல் குருவி ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, மீனு வெளியே வா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. அடடா, இனிப்பு! இது யாரு கொடுத்தா உங்களுக்கு? மீனு, நம்ம மகாராஜாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இதுல 2 லட்டு இருக்கு. ஒன்னு நீ சாப்பிடு, ஒன்னு சாராவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி அந்த இனிப்பை மீனு குருவியோட கையில கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. தான் அம்மாவோட கையில 2 லட்டு இருக்கிறத பார்த்த சாரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஐயா, லட்டு லட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு. அம்மா அம்மா கொடுங்க, நான் லட்டை இப்பவே சாப்பிடுறேன். சாரா, நீ வெளியே விளையாடிட்டு வந்திருக்க. உன் ரெக்கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. முதல்ல ரெக்கையை கழுவிட்டு வா. இந்த லட்டை ஒரு தட்டுல வச்சுதான் சாப்பிடணும். சரிம்மா, நான் இப்பவே போறேன். என் ரெக்கைய சுத்தம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு மீனு குருவியும் சாராவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ஒரு வயசான ஆந்தை பாட்டி மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களா அம்மா? கொஞ்சம் வெளியே வாங்க, எனக்கு உங்களோட உதவி தேவை. ஆந்தை பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? மகளே, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. உன் வீட்டுல ஏதாச்சும் காஞ்ச தானியங்கள் இருக்கா? அச்சச்சோ ஆந்தை பாட்டி, என் வீட்ல இன்னைக்கு எந்த தானியங்களுமே இல்லையே அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை சாராவோ அந்த லட்டை ஒரு தட்டுல வச்சு கொண்டு வந்தா. நான் இறக்கைய சுத்தம் செஞ்சுட்டேன். இப்போ நான் இந்த லட்டை சாப்பிடலாமா? ஆகா, இனிப்பு! நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாளாச்சும் இனிப்பு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே குழந்தை சாராவுக்கு அந்த ஆந்தை பாட்டி மேல இரக்கம் வந்துச்சு. ஆந்தை பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு இனிப்பு சாப்பிடுறதுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு. ஆனா நீங்க தான் இப்போ இந்த இனிப்பை சாப்பிடணும். இத சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன சாரா அந்த இனிப்பை ஆந்தை பாட்டி கிட்ட கொண்டு வந்தா. அந்த சமயத்துல வேகமா காற்று வீசுச்சு. சாராவோட கையில இருந்த இனிப்போ அப்படியே கை தவறி கீழே விழுந்துடுச்சு. அப்படி கீழே விழுந்த லட்டு அப்படியே உருண்டோடி ஒரு புதருக்குள்ள போய் மறைஞ்சிடுச்சு. ஆந்தை பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே அந்த லட்டு எங்க போச்சுன்னு தேடி பாக்குறேன். குழந்தை, வேண்டாமா. அந்த லட்டு மண்ணோட மண்ணா கலந்துடுச்சு. இனி அதை சாப்பிட முடியாதுமா. நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஆந்தை பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. வீட்ல நான் சாப்பிடுறதுக்காக இன்னொரு லட்டு இருக்கு. பிறகு மீனுக்குருவி தான் வீட்டுக்குள்ள இருந்த இன்னொரு லட்டை எடுத்து ஆந்தை பாட்டிக்கு கொடுத்துச்சு. ஆந்தை பாட்டியோ அந்த லட்டை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பிறகு ஆந்தை பாட்டி அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு.
சாராவோட கையில இருந்து கீழே விழுந்த லட்டு அந்த ராத்திரி நேரம் ஒரு பெரிய மரமா மாறுச்சு. அதுல பலவிதமான இனிப்புகள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இனிப்புகள் எல்லாம் காட்டுல ரொம்ப அழகா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. வீட்டுல இருந்து வெளியே வந்த குருவி குடும்பங்கள் தான் வீட்டோட பக்கத்துல ஒரு பெரிய இனிப்பு மரம் வளர்ந்துருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பிறகு அந்த குருவி குடும்பம் அந்த மரத்துல இருந்த இனிப்புகளை எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. கோமல், இந்த இனிப்புகளை மிக குறைஞ்ச விலைக்கு விற்போம். நம்மள மாதிரி ஏழை பறவைகளும் இனிப்பு சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்கும். ஆமா மீனு, நீ சரியா சொன்ன. நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி அந்த மரத்துல இருந்து கொஞ்சம் இனிப்புகளை பறிச்சுக்கிட்டு அதை மார்க்கெட்ல போய் விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. அந்த மார்க்கெட்ல காலு ராணிங்கிற 2 காகங்கள் இனிப்பு கடை நடத்தி வந்தாங்க. டே கோமல், உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இவ்வளோ இனிப்புகளை வாங்கி விற்கிற அளவுக்கு உனக்கு எதுடா காசு? காலு, ஒரு வயசான பாட்டிக்கு நாங்க இனிப்பு கொடுத்தோம். மறுநாள் பார்த்தா எங்க வீட்டுல இனிப்பு மரம் வந்துடுச்சு. அதுல விளைஞ்ச இனிப்புகளை தான் நான் கொண்டு வந்து வியாபாரம் செய்துகிட்டு இருக்கேன். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. தான் வீட்டுக்கு வந்த காகங்கள் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. அந்த குருவி சொன்னபடியே நாமளும் இந்த காட்டுல இருக்கிற வயசான பறவைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு இனிப்பு கொடுப்போம். அப்படின்னா நமக்கும் இனிப்பு மரம் கிடைக்கும். அட ராணி, இது அருமையான யோசனையா இருக்கே. நாளைக்கே நாம இதை செயல்படுத்துவோம். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காகங்கள் அவங்க திட்டம் போட்டபடியே காட்டுல இருந்த எல்லா வயசான பறவைகளையும் தங்களோட கடைக்கு கூப்பிட்டாங்க. பிறகு ராணிக்காகம் எல்லா குருவிகளுக்கும் ஒரு லட்டை கொடுத்துச்சு. வயசான பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா காகங்கள் கொடுத்த இனிப்பை சாப்பிட்டாங்க. ஆனா அந்த இனிப்பு ரொம்ப நாளானதா இருந்துச்சு. அட காகங்களே, என்ன இது? இந்த இனிப்பு ரொம்ப கெட்டு போயிருக்கே. இந்த இனிப்புல இருந்து மோசமான சுமல் வேற வருது. ஏ வயசான குருவி, ஓசியில சாப்பிடும் போதே உனக்கு இவ்ளோ திமிரு இருக்கா? பேசாம நாங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு ஓடிடு. ராணிக்காக இப்படி சொன்னதும் அந்த வயசான குருவிகளும் வேற எதையுமே பேசாம அந்த இனிப்பை சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட கடைக்கு பக்கத்துல ஒரு பெரிய இனிப்பு மரம் வந்துச்சு. இத பார்த்த 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு காலுவும் ராணியும் ரொம்ப வேகமா போய் அந்த மரத்துல இருந்த இனிப்புகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடடா, சீ தூ தூ. என்ன ராணி, இந்த மரத்தோட இனிப்புகள் இவ்வளோ மோசமா இருக்கு. இந்த மரத்துல இருக்கிற இனிப்புகள் மேல கெட்ட வாசம் வருது. அதுவும் இல்லாம இது ரொம்ப நாளான இனிப்புகளா இருக்கு. இதை எப்படி நாம கடையில விற்க முடியும்? அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வானத்துல இருந்து ஒரு வெளிச்சம் காகங்கள் மேல விழுந்துச்சு. ஹே மோசமான காகங்களா, நீங்க எதை கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. அந்த வயசானவங்களுக்கு நீங்க என்ன இனிப்பை கொடுத்தீங்களோ அந்த இனிப்பு தான் உங்க மரத்துல விளைஞ்சிருக்கு. இதுல இருந்து நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கோங்க. உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல இருந்து வந்த ஒளி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் காகங்களுக்கு அவங்க செய்த தப்பு புரிஞ்சுது. அன்னையில இருந்து அவங்க மற்ற பறவைகள் கிட்ட அன்பாகவும் நேர்மையாகவும் கனிவாகவும் நடக்க ஆரம்பிச்சாங்க.